நேற்று 2 பேர் வந்து நெருப்பு மாதிரி பறந்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கம் பேக். ஓகே, நேற்று 4 போட்டிகளுக்கு பிறகு நம்மட மும்பை இந்தியன் தலைவர் ஹார்திக் பாண்டியா நேற்று என்ன அந்த ஆக்ரோஷம் இருக்கு. தான் அடிக்கவும் இல்லை, தான் 14 ஓவருக்கு 15 ரன் டீம் பிளேயர். திலக் வர்மா வந்து அந்த பக்கம் போட்டு யாரு போல் போட்டாலும் வெளுத்து கடைசி போல்லே 4 அடிச்சு 100 அடிச்சு. அதுக்கு திலக் வர்மாவோட ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா தான் கொண்டாட இல்ல. அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்ததுக்கும் ஜம்ப் பண்ணி வேற உயரத்துக்கு மேல போயிருக்கிற பண்ணி அது செஞ்சு கிரவுண்டுக்குள்ள வச்சு என்ன அப்படி பேசினாரு. அது ஹார்திக் பாண்டியாண்டா இதுக்கு அது என்னது தெரியுமா? அதாவது அவர் வந்து டெத் போலா விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த போல அடிக்காம விட்டு ஒரு 6 அடிச்சதுக்கு ஒரு 4 அடிச்சதுக்கு வந்து அவர்கிட்ட பிரச்சனை என்ன பேசிருப்பாரு குழந்தை. அதனாலதான் அவரை வேண்டாம் கையை கொடுத்துட்டு போறாரு. ஓவரா கதைக்கிறது அவரோட பிரச்சனை. என்ன செய்தாலும் ஓவரா காய்ச்சிடும். எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஒருவேளை ஹார்திக் பாண்டியா அந்த 6 அடிச்சாரோ இல்லையே, இவர் மற்ற பக்கம் விளையாண்டாரு. ஆர்வ கோளாறு. அத மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் செய்யக்க அவன் போலர் நல்லா போட்டுட்டு இருப்பான். டொட் பால் போட்டாலும் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஊந்து அந்த இருப்பாரு, சும்மா இருக்கவே மாட்டார். என்ன நடந்தது எனக்கு அவர அந்த விஷயத்த பார்க்கும்போது நேற்று பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணி பெரிய அளவான ஓட்டத்தலை நேற்று வென்றிருக்காங்க. எங்களுக்கு எல்லா மேட்ச்லயும் பார்க்க தெரியுது. சுப்மன் கில் ரன் அடிச்சார், அந்த டீம் வெல்லுது. அதாவது நேஷனல் டீம்ல விளையாடுறவங்க ஷைன் பண்ணினாத்தான் ஐபிஎல் போட்டிகளை வெல்ல முடியும். புதிய வீரர்கள் வரலாம், சின்ன வீரர்கள் அடிக்கலாம், ஆனா வின்னிங் ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்காக இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அதனாலதான் அவங்க நேஷனல் டீம்ல இருக்காங்க. இப்ப திலக் வர்மா 5 மேட்ச்லயும் அடிச்சது மொத்தமா 43. நேற்று ஒரே மேட்ச்ல அடிச்ச 101 டீம் வின். சுப்மன் கில் 3 மேட்ச்லயும் ரன் அடிச்சார், வெண்டுது டீம். நேற்று ரன் குறைவு, டீம் தோத்தது. பும்ரா நேற்று விக்கெட் எடுத்தார், போல் பண்ணினார், 3 ஓவர் 15 ரன், ஒரு விக்கெட். ஒரு விக்கெட் தான் இப்ப வருது. முதலாவது விக்கெட் 6 மேட்ச்ல ஒரு மாசம் ஆனா டீம் வெண்டுது. பாத்தீங்களா? அப்ப அந்த கீ பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது முக்கியம். சஞ்சு சாம்சன் ரன் அடிச்சார், சிஎஸ்கே வெண்டுது. எல்லாமே நேஷனல் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ். முக்கியமான இந்த கீ பிளேயர்ஸ் ஸ்கோர் பண்ணினா அவங்க வின்னிங்ல கொண்டே முடிப்பாங்க. அதுதான் நடக்குது ஐபிஎல் இந்த வருஷத்துக்குள்ள சீசன். அதுதான் வரலாறு. தனியா எங்கேயாவது ஒரு ஆள் இப்படி, அதாவது சூரியவம்சி மாதிரி புதுசா கொஞ்சம் யங்கான வீரர்கள் வந்து விளையாடும் போது அந்த அணி வெல்லுது. சூரியவன்சி வந்து நாங்க கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிளேயருக்குள்ள கொண்டு வந்தோம். சூரியவன்சி, ஜெய்ஸ்வால். அதையும் கூட பாருங்க சந்திர, சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் 2 பேரும் சேர்ந்து நிறைய ரன் அடிச்சு தான் போன மேட்ச்ல முதல் மேட்ச் எல்லாம் பண்ணாங்க. போன மேட்ச்ல 2 பேரும் கொஞ்சம் போல்ஸ் கூட ஃபேஸ் பண்ணி தான் அந்த ரன் அடிச்சாங்க. அதுக்கு பிறகு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இது ஐபிஎல் தான் இந்த மாதிரி டிசைனா இருந்து எல்லா அணிக்கும் அதே டெம்ப்ளேட் தான். ஒன்று போலர் அல்லது பேட்ஸ்மேன், யாராவது ஒருத்தர் நல்லா செய்யும். இந்த மாதிரி தான் நேற்று போட்டி இருந்தது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கடைசில இருந்து 7-8க்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெற்றியில 2 புள்ளிகள் கிடைச்சதுமே நெட் ரன் ரேட்டோடையும் சேர்த்து 7வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நேற்று ஒரு பிளேயரை பற்றி திருப்பி பார்த்தேன். நான் நேற்று முன்தினம் வீடியோவில் சொன்னேன், ஒரு பிளேயரை பற்றி கழிச்சேன். யார் இவர், எப்படி வந்தார்? இப்ப நேற்றைய தினம் மும்பை இந்தியன்ஸுக்கு அறிமுகமாகி இருந்தார் டனிஷ் விஷ்ணு மெலவார், இவருடைய பேர், 22 வயது. இவரும் இதுவரையும் வேற எந்த T20 போட்டிகளிலையும் விளையாடினது ஐபிஎல் மட்டும்தான். ஆனா முதல் தர போட்டிகள்ல 15 போட்டியில 1285 ரன், ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கேன். இவரும் கிட்டத்தட்ட இப்படி அணிக்குள்ள வந்தார். இவர் ஜெனரல் ஜோனுக்காக தான் விளையாடி இருக்கிறார், மும்பை இந்தியன்ஸ்ல எடுக்கப்பட்டிருக்கின்றார். வேற எந்த அந்த மாவட்ட அணிகள், அந்த மாகாண அணிகள் சொல்லுமே, டெல்லி அணி அந்த மாதிரி எதுலையுமே இல்லை. நேரடியா ஜெனரல் ஜோன் அணிக்காக மாத்திரம் தான் இவர் விளையாடி இருக்கிறார். ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்காங்க. 22 வயது வீரர் ஒருவர் நேரடியாக இப்படி உள்ளுக்குள்ள வாங்கப்படுறாங்க. சோ இந்த டீம்ஸ் அல்லது டீம்ஸுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அல்லது இந்த வீரர்கள் எப்படி உள்ளுக்க வர்றாங்க? அதாவது நான் கேள்விப்பட்ட அளவுல ஒவ்வொரு டீமும் வந்து, அதாவது இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து கழக மட்டத்துல இருக்கிற வீரர்களை வந்து தனிப்பட்ட முறையில கண்காணிச்சு அவங்கள வாய்ப்பு கொடுக்கிறது. நேஷனல் டீமுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு காலம் எடுக்கும். அந்த வயசு எல்லையை வச்சுக்கொண்டு விளையாடுற அந்த பெர்சன்டேஜை வச்சுக்கொண்டு ஐபிஎல்குள்ள உள்வாங்க. இது எல்லா அணிகளும் செய்யறதா
சொல்றாங்க. அவங்களே ஒவ்வொரு கழக மட்டத்தோட இருந்து அந்த வீரர்களை சரி. நேற்று நான் அந்த பிளேயிங் 11 15 அல்லது 20 இது அந்த அணியில இருக்கிறார்கள் இருக்காங்க தானே. இப்ப நேற்றோ ரோஹித் சர்மா இல்லைன்றதும் இவர் வந்திருக்கிறார் உள்ளுக்கு. இப்ப ஏன் இவர் வந்தவர் இவரை விட வேறு யாரும் இல்லையான்னு தேடி பார்க்க வெளியால இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க தானே. இப்ப மும்பை இந்தியன்ஸ்ல வெளியால இருக்கிற மேலதிகமா இருக்கிற அந்த 10-12 வீரர்களையும் பார்த்தா சந்துரு மிகப்பெரிய அளவில் அவங்க பிரபலம் கிடையாது, மிகப்பெரிய அளவில் சாதிச்சவங்க கிடையாது. முதல் ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட டைம்ல தேசிய அணிகள் இருந்த வீரர்கள் தான் என்னென்ன யாரெல்லாம் இலங்கை அணியில இவர் நல்லா விளையாடுவார், அவர் ஐபிஎல் வாங்கும், ஆஸ்திரேலியாவில் இவர் விளையாடுவார், அவர் ஐபிஎல் வாங்கும், இப்படிதான் வாங்கினாங்க. இப்ப எப்படி நடந்திருக்குண்டா ஐபிஎல் நல்லா விளையாடுறவங்கள தேசிய அணிக்குள்ள கொண்டு வராங்க. இது தலைகளா மாறி இருக்கு. அதாவது இந்தியா இப்ப என்ன செய்யுதுண்டா ஐபிஎல்ல மட்டும் தனியா போட்டிகளை வைக்காமல் அடுத்த கட்ட வீரர்களை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு இன்னொரு பக்கம் பார்க்கிறேன்டா பண வருவாய்கள், தொழில் ரீதியாக பயிற்சிகள் எல்லாவற்றையும் வழங்குகின்ற ஒரு அமைப்பாகவும் இங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல 10 அணி விளையாடுறாங்க. அது இந்தியா அணியுடைய 10 தேசிய அணி மாதிரி தான். அதுதான் ஏன்னா எல்லாருக்குமே தேசிய அணிக்குள்ள போக முடியாது. அது ஒரு காரணம். நல்லா செய்யறவங்க தேசிய அணிக்குள்ள போவாங்க. இதான் இப்ப இந்தியாவுடைய கிரிக்கெட்டுடைய இந்தியாவுடைய வளர்ச்சி கலாச்சாரம் நீங்க சொன்னது போன்று இதுதான் நடக்கின்றது. இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல்ஸ். சன்ரைசர்ஸுக்கு இன்றைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அடுத்தடுத்த 2 அணிகள், அதாவது புள்ளிகளில் பார்த்தா சன்ரைசர்ஸ் 6 போட்டிகள் 6, டெல்லி கேபிட்டல்ஸ் 5 போட்டிகள் 6. டெல்லி இன்றைக்கு வெற்றி பெற்றா நேரடியாக 2ஆம் இடம் வரையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேற்று 2 பார்த்தா 3ஆவது இடம் எனக்கு கிட்டத்தட்ட டெல்லிக்கு தெரியுது. இன்றைய தினம் வெற்றி பெற்றா 3க்கு வருவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 4 கிடைக்கும் வெற்றி பெற்றா. 40-60 சன்ரைசர்ஸுக்கு 60% இருக்கு. இவங்களுக்கு ஒரு 40% இருக்கு. சன்ரைசர்ஸ் எப்படியுமே அந்த அதிரடி தான். சன்ரைசர்ஸ் இன்றைக்கு வெற்றி பெற்றா 7 போட்டிகள், சன்ரைசர்ஸும் 3ஆவது அல்லது நிச்சயமாக அவர்களுக்கு 3ஆவது இடம் கிடைக்கும். 2ஆவது இடத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்ப சன்ரைசர்ஸை பார்த்தா சன்ரைசர்ஸ்லயும் இதே தான் பிரச்சனை. அந்த கீ பிளேயர்ஸ் அடிச்சே ஆகணும். நம்ம அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஃபுல்லா ஃபெயிலியர். அபிஷேக் போட்டியில் அடிச்சாரு. இந்த போட்டில் அடிப்பார், இந்த போட்டியில் அடிப்பார், இந்த போட்டில் அவருடைய இருக்குமென்ற அந்த நிலையான அந்த துடுப்பாட்டம் இல்லை, தடுமாற்றமான துடுப்பாட்டம். அதே இஷான் கிஷானுக்கும் அதே தான் நிலை. இஷான் கிஷானும் தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஹைன்ரிச் கிளாசன் நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டு போறார். அங்கால லோகேஷ் ராகுல், ரிஷ்வி இவர்களை கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. பந்து வீச்சு இஷான் மாலிங்க இலங்கையை சேர்ந்தவர் தான். இவர் தொடர்ச்சியாக சன்ரைசர்ஸ் கையெடுத்துக் கொண்டார். கடந்த போட்டியில் போட்டி நாயன் விருதையும் பெற்றுக்கொண்டார். நல்ல பந்து வீச்சு, நல்லா பவுல் பண்றார். லசித் மாலிங்க பந்து வச்சு வரும் எப்படி வருது, கிட்டத்தட்ட மாலிங்க விட கொஞ்சம் உயர்ந்து வருது. நேரமும் இல்ல, கீழையும் இல்ல, நடுவுகளாலதான் உயர்ந்து வருது. ஆனா அந்த பந்து வீச்சு அவருடைய அதே யோகர் பந்து வீச்சு தான். சரியான கஷ்டம் அடிக்கிறது. இஷான் மாலிங்க அதுக்காக தான் இலங்கை அணிக்குள்ள உள்வாங்கப்பட்டது. ஆனா அவருக்கு இலங்கை அணிக்குள்ள பெரிய அளவு வாய்ப்பு கொடுக்கு. சரியான முறையில போட்டி அப்பப்ப வாரதும் போறதுமா இருக்கு. நம்மடாக்கள் இன்னும் அவருக்கு வயசு இருக்குன்னு வெளியே வச்சிருப்பாங்க. போட்டி வாய்ப்புகளை நம்மடாக்கள் கொடுக்கறது தானே பிரச்சனையா இருக்குது. 12 வயசானாலே போதும், இன்னொரு 10 வருஷத்துல நீ விளையாடலாம் மாதிரி அவரை வெளியே வச்சு இந்த விஷயங்களை காய்ச்சி கொண்டு கேட்க நேற்று சாருஜன் மிகாபாரமாக நான் 145 ஓட்டங்கள் அடிச்சிருக்கிறார். இது அவர்கிட்ட ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ். அதுவும் சந்துரு 6ஆவதுல பேட் பண்ண போனார். 32 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிட்டுது. ஜனத்லி எனகையோட சேர்ந்து 262 வரையும் 64 வரையும் ரன்னை கொண்டு போனாங்க. 232 ரன் பார்ட்னர்ஷிப். ஒரு 10 இன்னும் 25ஆம் தேதி பர்த்டே, 20 வயசு ஆக இல்லை இன்னும். அப்படிப்பட்ட ஒரு வீரர் இன்னும் தேசிய அணிக்குள்ள வர முடியாம இருக்கு. என்ன காரணம்? இனித்தான் நான் நினைக்கின்ற மாதிரி மிக விரைவில் வர வேண்டும். எனக்கு தெரிஞ்சு சரியான லேட் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ண தொடங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 15 போட்டியில 1000 கிட்ட வந்துட்டார். இப்போ இனி அவருக்கு இடம் வழங்க வேண்டும். யாரை வெளியே கொண்டு போறது அல்ல அணிக்குள்ள எவ்வாறு கொண்டு வர வேண்டும், எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். திருப்பியும் இதான் செலக்டர்ஸ் நம்ம நாட்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்தியா என்ன மாடலை பார்க்குது, எப்படி பிளேயர்ஸை கொண்டு வந்து உருவாக்குறாங்க. அதாவது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய கிரிக்கெட்டுடைய அந்த கட்டமைப்பை பின்பற்றினாலே இலங்கை அணியினுடைய கிரிக்கெட் எங்கேயோ இருக்கு. காப்பி அடிக்கே தான் ஆக வேண்டும். இதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அவங்க அதுல அந்த கட்டமைப்புல வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்று தெரிஞ்சு இப்ப அண்மை காலமா நடக்கிற விஷயம் இதுதான். இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் தானே இது இந்தியாவில் இறுக்கமா இருக்கு, மிக 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 இறுக்கமா இருக்கு. இப்பதான் அந்த இறுக்கத்தை நாம தொடங்கி இருக்கிறோம். இனி இதே மாதிரி செலக்ஷன்ல இதே இறுக்கத்தை கொண்டு வர வேணும். டொமஸ்டிக்கை இருக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். அதெல்லாம் வந்தா இலங்கையில சூரியவன்சி மாதிரி ஒரு துடுப்பாட்ட வீரர், அவருக்கு 14 வயசு தான், 15 வயசு தான், பரவாயில்ல நீ வெளியேறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன இப்ப இது
இதை விட நீ என்னத்தை காட்டணும் அவர் நேஷனல் டீமுக்கு வாரதுக்கு நான் என்னடா வாய்ப்பு கொடுத்தபடியாத்தான் அவருடைய அந்த ஓட்ட எண்ணிக்கை அவரால் அதை பெற முடியுது. இல்ல நீ 15 வயசு போடியன் உன்னை விட டேவிட் மில்லர் வந்து கொஞ்சம் சீனியர் பிளேயர், அவரை போடுவோன்னு போட்டா அவனோட வாய்ப்பும் இல்லை. நல்ல இது போய் எப்ப பெர்ஃபார்ம்ல எப்ப டாப்ல இருக்கிறாங்களோ அந்த டைமுக்குள்ள கொண்டு வந்துட வேண்டும். அதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அவனால அடிக்க முடியுது, அவனால விளையாட முடியுதா, டீமுக்குள்ள எடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல கதை 18 வயசு 19 வயசு கதையெல்லாம் இல்லை. உங்களால பண்ண முடிஞ்சா இல்ல இல்லடா இப்படியே நாசமா போகும் இளைஞர்.